எங்க போல இருக்க? வீட்ல தாங்க இருக்கேன். நான் வந்துட்டேன் வா. தெருக்கு வந்துட்டீங்களா? உன்னை கல்யாணம் பண்ண அன்னைக்கு நான் தெருக்கு வந்துட்டேன். மம்மி யார? மண்டை வலிக்குது, சுடு தண்ணி வச்சு கொடு. ஃப்ரிட்ஜ்ல இருக்க எடுத்துக்க. சரி, சுடு தண்ணியை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற ஒரே ஆளு நீ. ஏய் லூசே, உங்க காசு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு. ஏன் தர போறியா? இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பெருமாள் கோயில போய் பிச்சை எடுப்போம். வீட்டுல ஆள் இருக்காங்க. சொல்லுங்க. நாங்க பஞ்சாயத்துல வரோம். 2 வேக்சின் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டமே. உங்க பேர் என்னமா? சாந்தாங்க. உங்க வீட்டுக்கார பேரு? ஐயோ, அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேங்க. ஏமா பேர சொல்லுமா, சொன்னா தான் எழுத முடியும். நீங்க நல்ல ஆளா இருப்பீங்க போல. புருஷன் பேரை தலையில அடிச்ச மாதிரி சொல்றீங்க. வேணும்னா நான் அவனை கூப்பிடுறேன், நீங்களே அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏய், இங்க வா, உன் பேரை கேக்குறாரே, சொல்லி தொலை. ஏன் அத நீ சொன்னானே? பாத்தியா புருஷன் பேரை சொல்றேன். உங்க வேலையை உங்களுக்கு பிடிக்கலனா ஒரு வீட்டை கடனுக்கு வாங்குங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிரும். இன்னொரு கடன் வாங்குங்க, உங்க பாஸையும் விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. கல்யாணம் பண்ணுங்க, அந்த ஆபீஸே உங்களுக்கு சொர்க்கமா தெரிய ஆரம்பிச்சிடும். அம்மா எதுக்கு மேல ஏதோ காலிகறி போட்டிருக்கீங்க? ஓ இதுவா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உங்க அப்பா பைக்கு கார் ஓட்டுறதுக்கு லைசென்ஸ் வச்சிருக்குல்ல, அதே மாதிரி உங்க ஒப்பனை ஓட்டுறதுக்கு நான் வச்சிருக்க லைசென்ஸ் இது. வளர்த்தது அப்படி நான் என்ன பண்ணுவேன்? ராங்க பண்ணாத, என் கையில ராங்க காட்டுன எல்லாம் ராங்கா போடும். அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா ஏண்டடே அது ராங்கா பூர்மட. அடி நான் இருந்தேன் உன் ஞாபகமாய், அருகில் நானும் தொலைவில் நீயும் இருந்தால் காதலது மனம் கேட்கும் கேள்வி. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமையை கல்யாணம் பண்ணிக்கலாம். சொந்தத்துல கல்யாணம் பண்ண முடியாது பட்டோ. ஏங்க நாங்க காஃபி குடிங்க. நம்ம 2 பேத்துக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுன்னு கவலைப்படாதீங்க. ஒரு சில நேரத்துல நீங்க தப்பா இருக்கலாம், நான் சரியா இருக்கலாம். ஒரு சில நேரத்துல நான் சரியா இருக்கலாம், நீங்க தப்பா இருக்கலாம். போக போக எல்லாம் சரியாயிடுங்க, விட்டு தள்ளுங்க. பேபிமா, நேத்து நைட்டு மாலையும் கழுத்தோட இருக்கிற மாதிரி கனவு கண்டேன். எங்க சுடுகாட்லையா? ஏங்க பொதுவா கல்யாணம் பண்ணி பொண்ணை தானே மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லாம மாப்பிள்ளைய பொண்ணு வீட்டுக்கு அனுப்புனா எப்படி இருக்கும்? காட்டுக்குள்ள சிங்கம் எங்க இருந்தாலும் ராஜா ராஜா தான். அதோட குணமும் மாறாது, அதோட செயலும் மாறாது. அது மாதிரி தான் நாங்க எந்த வீட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்க ராஜாவா தான் இருப்போம். அப்ப எங்க பொண்டாட்டிட்ட மட்டும் பொட்டி பாம்பா இருக்கீங்க? நான் என்னத்த சொல்லுறது, அம்மம்மா எப்படி சொல்லுறது? என்னங்க அங்க வந்து பாருங்க, உங்க அம்மா மீன் கறிக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மீன் கறி கூட சண்டை போறாங்களா? ஏன் 10 ரூபாய்க்கு மீன் கேட்டா மீன் கறி சண்டைக்கு வராம என்ன பண்ணுவா? 10 ரூபாய்க்கு எதுக்கு மீன் கேக்குறாங்க? நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு வாங்கினா போதாதே? சொல்லிட்டு போடியே. உங்க வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வேலைக்காரி இருக்கிறார்கள். அதான் நான் கேட்டேன். எங்க ஒரு பக்கம் வச்சிருக்கிறதுனா வேற. ஓ, உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. என்னது? ஒரு மாசம் ஆனா 12,000. மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாதம் 12,000. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் தரீங்க? 12 × 12 299. நீ டீக்கல பாக்கி வச்சதெல்லாம் இங்க எழுதி இருக்காரு. 147 1,40,000 அந்த இது பணம் கொடுக்குறேன். நான் கேக்குறேன், ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபாய் தரீங்க. கல்யாணம் பண்ணி, அதாவது ஒரு ஆட்கள் வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு 1,44,000 ரூபாய் தரீங்களே. கல்யாணம் பண்ணி வந்தவனே வீட்டுக்காரியா, சமையல்காரியா, ஆத்துக்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்ய. கடவுள் ஒரு நாள் பக்தன் எதிரில் வந்தான, கற்பனையா இருந்தாலும் எடுத்துங்க. அதுல இருந்து பக்தா உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கிறாரு. நான் அடிக்கடி அமெரிக்காவுக்கு போறேன், இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு பிளைட் சார்ஜ் தாங்கல, அதனால ஒரு ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும், நான் நிதானமா போய் வருவேன். முடியாதெல்லாம் கேட்காத, கம்முனு இன்னொரு வாரம் ஆப்ஷன் தரேன், இன்னொரு வாரம் கேளு. என் வீட்டுக்காரமாவை பேச்சை குறைக்க சொல்லு. இப்ப ரோடு கட்டிய சிங்கிள் ரோடா டபுள் ரோடான்னு. மனைவி அமைவது இறைவன் தந்த வரும், அவள் மௌனமா இருப்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம்னா ஒருத்தன் கவிஞர். ஏய் வா ஓடி போயிருவோம். நம்ம விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அடி பிச்சை எடுத்துட்டா, குட்டு குட்டுன்னு ஓடியாட்டான். இப்படியே போயிருவோம். பொண்டாட்டி நான் பாக்கணும். எதை பொண்டாட்டி பாக்கணுமா? என்ன படி பேசுற நீ? அவள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லுங்க? சரியா அடி விடுவல, நல்லா அடிச்சு துவச்சு அனுப்புனா. இப்படிலாம் ஒருத்தன் எவ்வளவுக்கும் கிடைக்க மாட்டான். எப்படி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானே நல்லவண்ணா. அடியே போங்கடி, பொண்டாட்டியா வேணாம், நீ வேணாம். அத விடுறாயா? இப்ப ஆப்ஷன் ஏ 50 லட்சம் பணம், ஆப்ஷன் பி உங்க பொண்டாட்டி நான், ஆப்ஷன் சி உங்க அம்மா உங்களை பெத்தவங்க, ஆப்ஷன் டி உங்க ஃப்ரெண்டு உயிர் தோழன். 4 பேர் இருக்கிறோம். 4 பேர்ல நீங்க ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணணும்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? இது ஒரு பெரிய கொஸ்டினா? எவ்வளவு பெரிய கொஸ்டின். அம்மாவா, பொண்டாட்டியா, ஃப்ரெண்டா? 50 லட்சம் காசு சூஸ் பண்ணிட்டு பேக்க தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எங்க அப்ப நாங்க உங்களுக்கு முக்கியம் இல்லையா? நீங்க இந்த காசுக்கு தானே என்னை போட்டு பாடாப்படுத்துறிய. வேலைக்கு போ கடனை கட்டு, வேலைக்கு போகணும். நான் வீட்டுக்கு போறேனா இல்லையா, காசுக்கு பங்கு கேட்க எனக்கு முன்னாடி நீங்க அங்கே வந்துருக்கீங்க தெரியுமா? அப்படி ஆளுங்க நீங்களாம். எனக்கு என்ன காசுனா, எனக்கு புருஷனா காசான்னு கேட்டா என் புருஷனா தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. என் மேல சத்தியம் பண்ணி சொல்றியே.
ஏண்டி கண்ணு வலின்னு டாக்டர் பார்க்க போனியே என்னாச்சு? ஹாஸ்பிடல் போன சுத்தி பார்வை நேரம் 9 to 12 போட்டிருந்தது. அந்த டாக்டருக்கே அந்த நேரம் மட்டும் தான் கண்ணு தெரியும் போல. அதான் திரும்பி வந்துட்டேன். மாங்கா மடச்சி. சரி வருத்தப்படாதடி, நம்ம வேற ஹாஸ்பிடல் போலாம். தேங்காய் மடச்சி. ஏண்டி என் மேல கோவம் வரும்போதெல்லாம் எப்படி நீ கண்ட்ரோல் பண்ற? பக்கத்து மாடு சாணி போட்டுருக்கோம், அதை அள்ளி போடுவேன். அதை அள்ளி போட்டா கோவம் குறைஞ்சிருமா? ஆமாயா, ஏன்னா நீ சாப்பிடுற சாம்பார்ல தான் அள்ளி போடுவேன். இது வரைக்கும் எத்தனை தடவை போட்டு ஏங்க சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வீட்ல அரிசி தீந்து போச்சு. நான் சாப்பாடுல கை வைக்கும் போது அதெல்லாம் சொல்லுவியா நீ? இல்லங்க, வீட்ல அரிசி தீந்து போனா செல்வம் தங்காதவங்க, அதை முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். ஏய் செல்வம் தங்காதனால தாண்டி வீட்ல அரிசி தீந்து போகுது. செல்வம் இருந்தா மூட்டை மூட்டையா வாங்கி போட மாட்டானா? நீங்க என்னதான் மூட்டை மூட்டையா வாங்கி கொட்டினாலும் அரிசி பணிக்கல அன்னலட்சுமி சாமி வைக்கணுமாங்க. அந்த அன்னலட்சுமி சாமி வச்சோம்னா அரிசி பணியில அரிசியே குறையாதாம். அவன் அன்னலட்சுமி விக்கிறதே அவன் வீட்டுக்கு அரிசி வாங்க தான் விக்கிறான். அது தெரியாம நீ இங்க வாங்கி பதுக்கிட்டு இருக்காத. நீங்க என்னமோ சொல்லிக்கிறீங்க. நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுட்டேன், அன்னலட்சுமி சாமி வருது வீட்டுக்கு. சாமி வீட்டுக்கு வருதா? அப்ப நான் லீவ் போடுறேன். எதுக்கு? ஏன்டி அன்னலட்சுமி சாமி வாங்கி வச்சீங்கன்னா வீட்டுல அரிசி கொட்ட போகுது. அப்புறம் என்ன மூட்டை மூட்டையா பிடிச்சி வித்திட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே? வேலைக்கு எதுக்கு போனேன்? வேலங்கார முடியும். ஏங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு அதை பத்தி தெரியாது பிள்ளை, நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டேன். ஹலோ சொல்றியா? என்ன பண்ற? நானா ஒரு அழகான பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சரி பேசி கால் பண்றேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். டேய் பப்பே, நீ ரொம்ப நாளா என்கிட்ட பணம் 500 கேட்டிருந்தில்ல, அதை நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் கேட்கற கேள்விக்கு நீ பதில் சொல்லுவோம். கேளு. யானைகளை எங்க இருக்கும்? காட்டுல. காலையில் நீ என்னத்தை தின்ன? பிரியாணி. என் பேண்ட் பாக்கெட்ல 12,000 எங்க வச்சிருக்க? சக்கட்ட பழ. செய்யறதை செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ளமா. ஏய் எத்தனை தடவை என்ன ஞாபகப்படுத்தி இருக்க? இன்னைக்கு பாரு, மறக்காம டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்துட்டேன். மண்ணாங்கட்டி, நான் தான் எனக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பலையே. நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு கிடக்குது சாப்பாடு. மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம். உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவாடி? கேளுடா. நீ ரோட்ல நடந்து போற, 5 லட்சம் ரூபாய் கீழே கிடக்கு. 100 ரூபாய் நோட்டா 500 ரூபாய் நோட்டா? செருப்பு திங்கறா. சொல்றத கேளுடி. சொல்றா. பணத்தை கையில எடுக்கற, அடுத்த நிமிஷம் போன் வருது. கடன்காரன் தானே? உன்னை கட்டுறேன். ரெண்டும் ஒண்ணுதான். இவ கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு கிணத்துல விழுந்து சாவா. நீ போய் சாவடி, நான் சட்டியை கழுவி வைக்கிறேன். நீ சொல்றா. பணத்தை கையில எடுத்தது போன் வருது. உன் புருஷனை கடத்தி வச்சிருக்கோம், 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் விடுவோன்னு. இப்ப நீ என்ன பண்ணுவ? ஐயோ, எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. ஒரே நல்ல 2 அதிர்ஷ்டமா? போடா போய் அந்த கிணத்துல நீயே படுத்துக்க. நண்டை வாங்கி கொடுத்து வேலைக்கு போயிட்டான். இப்போ நான் இது உட்காந்து இது கொடுக்கலாம் புடுங்கணும். வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே காலையில இருந்து இதுதான் புடிங்கிட்டேன்னு கேட்பான். வேலைக்கு போய் அவங்க என்ன புடுங்கலான்னு தெரியல. வீட்டுக்கு வந்தது நம்மள குறை சொல்லுவான். தொப்பை யாரு கொடுத்தா? ஆண்கள் கொடுத்தா பெண்கள் கொடுத்தா? தொப்பை விழுந்ததுக்காக நாங்க வருத்தப்படல. ஏன் தெரியுமா? தொப்பை விழுந்துச்சுன்னா நம்ம குப்பரக்க விழும்போது மூக்குல இடிக்காது. ஆல்ரெடி குடிக்கிறவன் கெட்டவன் தாங்க. ஆனா குடிக்கும்போது மட்டும்தான் கெட்டவன். ஆனா குடியே குடிக்காம மத்தவங்க குடிய கெடுக்கிறான் பாத்தீங்களா, அவன் கேடு கெட்டவன். கணவன் ஒரு சக்கரம், மனைவி ஒரு சக்கரம். 2 சக்கரமும் ஒண்ணா சேர்ந்து போனா வாழ்க்கைங்கிற வண்டி அழகா போயிட்டே இருக்கும். அப்ப ஏன் சில வண்டியில செப்பனி வச்சிருக்கான்? ஏண்டி எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு 5 மணிக்கே வந்துட்டாங்களா? நீ மட்டும் 6 மணிக்கு தான் வந்தியா? அது ஒண்ணும் இல்ல சுத்தி, எங்க டீச்சர் யூகே எங்க இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு போய் வெளிய நிக்க வச்சிட்டாங்க. அதை ஏண்டி வாங்கிட்டு கேட்டாங்க? உண்மையை சொல்லு, நீ எடுத்தியா? நான் எடுக்கல சுத்தி. இப்ப யார்கிட்டயும் எந்த பொருளையும் நான் எடுக்கறதே இல்ல தெரியுமா? சரிடி, ஃபீல் பண்ணாத, உன்னை நம்புறேன். நாளைக்கு உங்க டீச்சர் கிட்ட பேசிக்கிறேன். என்னடி பேச போற? அந்த யூகேவை இவ எடுக்கலன்னு சொல்ல போறேன். குந்தானிகளா? யூகேனா லண்டன் டி. அக்கா முட்டை இருக்கா? எத்தனை முட்டைப்பா வேணும்? ஒரு முட்டை எவ்வளோ? 15 ரூபா. கார்த்திகை மாசம் வேலை கம்மியா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன் கார்த்திகை மாசம் வந்தா கோழி கம்மியா பாத்தீங்க? அதே அளவு தான் பாத்தீங்க. எப்படி குத்தி காட்டா பாத்தியா? அப்போ உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ. வீடு பங்களா சொத்துன்னு நல்லா சொகுசா வந்திருக்கலாம். ஏண்டி அவ 50 பவுன் நான் கேக்குறேன்னா என்னை கல்யாணம் பண்ணு. ஏம்பல இந்த உப்புமாவும் ஊழலும் ஒண்ணுதான் தெரியுமா? எப்படி? கடைசி வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதை யாராலையும் அழிக்கவே முடியாது. இப்ப என்ன டிஃபனு? உப்புமா தான். நான் சொல்லல. இவர் கல்யாணம் பண்ணதுக்கு எங்க வீட்ல இருக்கவங்க என்ன கேட்டாங்க, இவர் என்ன கேட்டாரு. ஏங்க இப்ப நானே என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க சொன்னேன். இல்ல நானே தான் தற்கொலை பண்ணிட்டேன். என்னது? இல்ல நான் இதை முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். ஓ, அது சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும். அத ஃப்ரீயா விட்டா அதுவே சரியாயிடும். ஆனா அப்படிப்பட்ட பிரச்சனையை நாங்க விட மாட்டோம். ஏண்டி எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு 5 மணிக்கே வந்துட்டாங்களா? நீ மட்டும் 6 மணிக்கு தான் வந்தியா? அது ஒண்ணும் இல்ல சுத்தி, எங்க டீச்சர் யூகே எங்க இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு போய் வெளிய நிக்க வச்சிட்டாங்க. அதை ஏண்டி வாங்கிட்டு கேட்டாங்க? உண்மையை சொல்லு, நீ எடுத்தியா? நான் எடுக்கல சுத்தி. இப்ப யார்கிட்டயும் எந்த பொருளையும் நான் எடுக்கறதே இல்ல தெரியுமா? சரிடி, ஃபீல் பண்ணாத, உன்னை நம்புறேன். நாளைக்கு உங்க டீச்சர் கிட்ட பேசிக்கிறேன். என்னடி பேச போற? அந்த யூகேவை இவ எடுக்கலன்னு சொல்ல போறேன். குந்தானிகளா? யூகேனா லண்டன் டி. ஏமாமா, ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல குண்டாயிட்டேனா இதே மாதிரி என்ன லவ் பண்ணுவியா? ஏன் இப்ப மட்டும் எப்படி இருக்க? ஏங்க உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். கேளுப்ல. நான் அசிங்கமா இருக்கனா?
யார் அப்படி சொன்னது? சொல்லு சொல்லு. அப்ப உங்களுக்கு அப்படி தோணலையா? இல்ல எனக்கு அப்படி தோணுது. யார் சொன்னாங்க தெரிஞ்சுக்கணும். 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறப்பையும் காசு பத்தல, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறப்பையும் காசு பத்தல. சரி ஒரு 20,000 வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா அப்பயுமே கொஞ்சம் காசு பத்தாம தான் இருந்துச்சு. குடும்ப பஞ்சாயத்து ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும்னா அப்பயுமே பஞ்சாயத்து காசு பத்தல. ஏம்ல உனக்கு எங்க அம்மாவுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம் நீங்களே சொல்லுங்க. எங்க அம்மா என்ன இட்லி மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தாங்க. ஆனா நீ என்ன தோசை மாதிரி பொட்டி பொட்டி எடுக்கிற. என்னங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி என்னடி பண்ண? என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். சரி மன்னிச்சிட சொல்லு. இப்போ நீங்க டீ குடிச்சீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்னப்பா? அதுல ஒரு பல்லி வந்து கிடந்துச்சு, அதை நான் எடுக்க மறந்துட்டேன். ஏங்க என் தங்கச்சிக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல, நாங்க போய் சாமியாரை பார்த்துட்டு வரோம். கொஞ்சம் இல்ல குழந்தை இல்லைன்னா சாமியார் பார்த்து பிரயோஜனம் இல்ல. முதல்ல போய் புருஷனை பார்க்க சொல்லு.